பியூட்டிஃபுல்லான வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்க நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். செப்டம்பர் 14 21 வரைக்கும் நமக்கு எப்படி இருக்க போகுது, நம்ம என்ன அட்ராக்ட் பண்ணணும், என்ன அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். வெல்கம். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். இதுதான் நம்ம தாரக மந்திரம். கண்டிப்பா ஒரு நாள் ஒன் டே இல்லைங்க, திஸ் இஸ் த டே நம்ம வாழ்க்கை மாறும், ரொம்ப அழகா மாறும் போது எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் யோகம் வரும், யோகம் வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. சந்தோஷமா இருங்க, ஆத்மார்த்தமா உங்க வாழ்க்கைய வாழுங்க. என்ன நடந்தாலும் சரி, என் பாதை என் கண் முன்னாடி ரொம்ப அழகா இருக்கு, அந்த வாழ்க்கைய நான் ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா வாழ போறேன், வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த தங்க சாவி, நான் எப்பவுமே சொல்வேன்ல, அந்த தங்க சாவி அது உங்ககிட்டதான் இருக்கு. அதை எப்ப பயன்படுத்தணுமோ அப்ப பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அட்ராக்ட் பண்றதுக்கு மனசு இருந்தா போதும். கண்டிப்பா உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். நல்லதே நினைச்சு நல்லதே நடக்கும்ன்ற அதே நம்பிக்கையோட வாங்க. இந்த வாரம் பியூட்டிஃபுல்லான ரீடிங்குள்ள நம்ம போக போறோம். நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், internationally certified life coach, NLP coach and practitioner, and நான் ஒரு law of attraction coach and mentor. So தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு ஸ்கிரீன்ல உங்களுக்கு 2 சாவிகள் தெரியும், கீஸ், கோல்டன் கலர் சாவிகள். ஏதேனும் ஒரு சாவியை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பியூட்டிஃபுல்லான டாரோ ரீடிங்கோட நம்ம இந்த ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணலாம். தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்கன்னா நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்க சாவி இத டைப் பண்ணுங்க. பியூட்டிஃபுல்லான ரீடிங் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். உங்க வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வாழ்றதுக்கான அந்த தங்க சாவி உங்ககிட்டதான் இருக்கு. இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பாத்துடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் சிவன் கார்ட்ஸ் வழியா உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துட்டு, எல்லாம் கிளென்ஸ் பண்ணி ஹீல் பண்ணி வச்ச கார்ட்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துட்டு, இந்த தடவை ஏனோ தெரியல எனக்கு இன்னர் சைல்ட் ஹீலிங் கார்ட்ஸ் எடுக்கணும்னு தோணுச்சு. we will do that as well. சிவன் கார்ட்ஸ், நீங்க யாரு அப்படின்ற அந்த உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாரம் இது. சில நேரத்துல நமக்கு தோணும் இல்லையா, இந்த நேரத்துல நானா இப்படி பிஹேவ் பண்ணேன், நானா இது அப்படின்னு சில நேரம் நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தருணம் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நீங்களே யோசிப்பீங்க, நானா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன், அப்படி யூஸ்வலா பண்ண மாட்டேன், ஏன் இப்படி பண்ணனே எனக்கு தெரியல. அப்புறம் நம்ம எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு நம்ம போய் உட்காந்து யோசிப்போம், நான் இவ்வளவு போல்டா, நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா, நான் இவ்வளவு கான்பிடென்டா, நான் இதெல்லாம் எதிர்பார்ப்பேன், நான் என்னால இதெல்லாம் சொல்ல முடியுமா? அப்படி உங்களையே பார்த்து நீங்களே வியந்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையும் அப்படின்றத நான் பாக்குறேன். அண்ட் ஆல்சோ பாருங்க, குட் ஃபார்ச்சூன், இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? குட் ஃபார்ச்சூன், பிளெஸிங்ஸ் ஃப்ரம் லார்ட் சிவா. சூப்பர் இல்ல? எவ்வளவு அழகான மெசேஜ் பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஏதோ ஒண்ணு சூப்பரா நடக்க போகுதுங்க. குட் ஃபார்ச்சூன் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நிறைய நிறைய சிவனுடைய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகுது. முடிஞ்சா ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு நல்ல வேண்டி விரும்பி எனக்கு நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு வாங்க. நீர்தானம், எவ்வளோக்கு எவ்வளோ நீர்தானம் பண்றீங்களோ இந்த வாரம் அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா மாத சிவராத்திரி இந்த வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் செக் பண்ணல இன்னும். பட் கண்டிப்பா நீர்தானம் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு ஒண்ணு கிடைக்கும் போது அது எப்படி பேலன்ஸ் பண்றது, திருப்பி அந்த பாதி கொடுக்கறது தான் பேலன்ஸ் இல்லையா? நானே 100% 100% உனக்கு கொடுப்பேன் அப்படி நீ கணக்குல கைய வச்சுட்டு இருப்பேன்னா அது கிடையாது, நிரந்தரம் கிடையாது. நான் பாதி கொடுக்கும் போது நீயும் பாதி கொடுக்கணும். அதேதான், நான் உன்னை பார்த்து உனக்கு வேணுங்கிறத நான் செய்யறேன், நீ என்ன பார்க்க வந்து ஒரு ஹாய சொல்லிட்டு போய அப்படின்ற மாதிரி. குட் ஃபார்ச்சூன், நல்ல விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு. மாதம்னு வந்துச்சு பாருங்க, அப்ப இந்த மாதமே சூப்பரா இருக்குமோ? குட் ஃபார்ச்சூன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சிவன் அவருடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. நல்லதே நினைங்க, நல்ல விஷயங்களை நினைங்க, நல்லது நடக்கும்னு நினைப்போம். வாங்க டாரோ ரீடிங் பார்த்துட்டு த்ரூ த ப்ராசஸ் நம்ம வந்து இன்னர் சைல்ட் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு. சில நேரங்கள்ல நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம், இந்த வாரம் நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். அப்படி ஸ்ட்ராங்கா சொல்லும் போது நிஜமாவே நீங்க எவ்வளவு வருத்தப்பட்டீங்க அப்படின்றது வந்து உங்களுடைய பார்ட்னருக்கோ இல்ல உங்க கூட இருக்கிறவர்களுக்கோ புரியும்னு நான் நம்புறேன்.
நிறைய விஷயத்த சொல்லணும்னு நினைச்சு சொல்லாம விட்டுறீங்க. உங்க கம்யூனிகேஷன், பேச்சு, சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லாம விட்டுறீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து இது எப்படி தெரியுமா மாறும்? வூன்ஸா மாறும். ட்ராமால அதுதான் நாங்க பேசுவோம். வூன்ஸா மாறுது உங்களுக்கு. நீங்க வந்து பேசாம 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 அது தொண்டைக்குழியிலேயே நிக்குது. அது அதே இடத்துல நிக்கும் போது அந்த இடம் ரணமாகுமா இல்லையா? நம்ம உடம்பே அப்படித்தானே. ஒண்ணும் இல்ல, ஒரு இடத்துல தண்ணி போகவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளோவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் என்ன ஆகும்? தண்ணி தேங்கி அங்க வந்து பாசி அதெல்லாம் வந்து வழுக்கும், அந்த இடத்துக்கு போக முடியாது, துர்நாற்றம் அடிக்கும். சோ அதே தானே நம்ம உடம்பும். எனர்ஜி பிளாக் இருக்கும்போது எப்படி? யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஹீலிங். ஹீலிங் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. பேசணும்னு நினைக்கிறத பேச ஆரம்பிங்க. அப்படி லெட் கோ கமெண்ட் பண்ணுங்க. லெட் கோன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க லெட் கோ பண்ணும்போது உங்க லைஃப் இன்னும் சிறப்பா இருக்கும். சில நேரத்துல நான் தான் சொன்னேன்ல, ஃபர்கிவ் பண்றதே மிகப்பெரிய கொடுமை. ஓகே, இந்த வாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு, என்ன இந்த காரணம் நான் முதல்ல இப்ப பாத்துட்டேன், ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் உங்களை வந்து ஐ திங்க் தே வில் ஓபன் அப் டு யூ. எனக்கு இந்த மாதிரி இருக்கு, ஒரு இஷ்யூ இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஏதோ ஒரு ஊண்டுக்கு, ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஆறுதலா நீங்க இருப்பீங்க. சோ அது உங்களுக்காகவா உங்க நண்பருக்குன்னு தான் நான் பாக்குறேன். பட் அதையும் தாண்டி வேற யாருக்கோ உங்களுக்காகவே நீங்க அப்படி யோசிப்பீங்களான்னு தெரியல. அண்ட் ஐ திங்க் இந்த மாதமே, இந்த வாரம் மட்டும் இல்ல, நீங்க யார்ட்டையாவது சண்டை போட்டிருந்தீங்க, யார்ட்டையாவது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா பேசியிருக்கீங்க, நீங்க தான் தப்பு. சில விஷயங்கள் வந்து நம்ம நினைப்போம், இந்த விஷயம் பிரேக்கப் ஆயிருச்சு, நான் நோ கான்டாக்ட்ல இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு ஆறுதல் இல்லை, இதெல்லாம் நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஈக்குவல் இல்ல ரொம்ப ஜாஸ்தி நம்மளாவே இருப்போம். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு போய் யாருக்காவது சாரி அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வாரம் அதை செய்ய பழகுங்க. அது செய்யறது ரொம்ப கஷ்டம். நம்ம மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம போய் மன்னிப்பு கேட்கறது ரொம்ப பெரிய விஷயம். எப்பவுமே நம்ம தான் வந்து மற்றவர்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த தடவை நீங்க மற்றவங்களை மதிக்கிறதுக்கு பழகுங்க. உங்களே நீங்க மன்னிச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போயிட்டு சாரி, நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க. இந்த வாரம் நீங்க அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை தலையில போட்டு இந்த வாரம் குழப்பிக்காதீங்க. உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. ஸ்டெடி ப்ரோக்ரஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படியே எப்படி சொல்றது, நம்ம growth வந்து ஸ்லோவா, ஸ்லோ இல்ல கிராஜுவலா இருக்கணும். சக் 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 அப்படின்னா நமக்கே புரியாது, தலைகால் புரியாம போயிடும். ஒரு ஸ்டெடி ப்ரோக்ரஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால அந்த ஃபோக்கஸ் அச்சீவ் பண்ண முடியும். இந்த வாரமே நீங்க தலையெடுத்து நிமிர்ந்து ஒரு ரெக்கக்னிஷனோட ஒரு விஷயத்த செய்யறதுக்கான தருணமும் இந்த வாரம் உங்களுக்கு அமையும்ன்றத பாக்குறேன். நீங்க தனியா பண்ணாம கூட ஒரு 4 பேரை சேர்த்து வச்சு பண்ணுங்க. ஹேஸ்டியான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்குமான வாரமும் இந்த வாரமா இருக்கும். ஏன்னா எல்லாரும் வந்து சூப்பர் நீ நல்லா பண்றன்றப்போ நமக்கே திடீர்னு தலகால் புரியாம ஒரு சில விஷயங்களை தவறா கூட பண்ணிடலாம். பொறுமை. ஹேஸ்டி டெசிஷன்ஸ் இந்த வாரம் எடுக்காதீங்க, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நிறைய ஜாய், உங்க மனசு வந்து நிறைய சந்தோஷத்துக்காக இயங்குது. ஏன்னா இந்த காடை பாத்தீங்கன்னா ரொம்ப வலி, ஏதோ வலிக்குது, அந்த வலியோடயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வேண்டாம், சந்தோஷமா இருங்க. அண்ட் உங்க எமோஷன்ஸையும் கண்ட்ரோல்டா வைங்க. மூட் ஸ்விங்ஸ் கொஞ்சம் இருக்கும் இந்த வாரம். சரி, இது எப்படி பெட்டர் ஆக்குறதுன்னு பாருங்க. இந்த வாரம் நீங்க பயன்படுத்தக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் பாத்தீங்கன்னா டுகெதர் ஃப்ளோ பிளிஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும்னு தோணுது உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது. பழைய ஃப்ரெண்ட் யாராவது இருந்தா கூட கொஞ்சம் பேசுங்க. வெள்ளை தாமரைய உங்க வால்பேப்பரா வச்சு பாருங்களேன் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. வெள்ளை தாமரை போட்டுட்டு டுகெதர் ஃப்ளோ பிளிஸ் அந்த கிரியேட் பண்ணுவோம்ல, நம்மளே இப்பெல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு பண்ண தெரியலனா, யாருக்காவது பண்ண தெரியும்னா இதை உங்க வால்பேப்பர்ல வச்சு பாருங்க. உங்க மைண்ட் செட் ஓவர் திங்கிங் இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்கீங்களா, அந்த வைப் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏதோ ஒரு சோஷியல் கேதரிங், அது ஒரு ரிலீஜியஸ் கேதரிங்கா கூட இருக்கலாம், நீங்க அங்க போவீங்க அப்படின்னு கூட எனக்கு தோணுது. அண்ட் யாரும் உங்களை இந்த வாரம் பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ண போறாங்க, அவங்கள பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆக போறீங்க நீங்க, அதையும் பாக்குறேன். நிறைய சந்தோஷங்கள் உங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு. குட் மொமெண்ட்ஸ், பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் என் வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருங்க. அமைதி, எல்லாம் அமைதியை தேடி போகுது.
அண்ட் ஆல்சோ இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன தெரியுமா? கிளாரிட்டி. கிளாரிட்டின்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த கிளாரிட்டி தான் உங்களுக்கு ரொம்ப 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 தேவைப்படுது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற குட்டி பாப்பா என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாமா? ஃப்ரீடம். யார் உங்களை ஜட்ஜ் பண்றா, யார் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, இல்ல நீங்க யார பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதெல்லாம் விட்டுட்டு ஒரு பறவை போல பறந்து போ. நான் போகிறேன் மேலே மேலேன்ற மாதிரி ஒரு பறவை மாதிரி பறந்து போயிட்டே இருங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் நினைச்சுட்டோம், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், யார் வேணாலும் எதை வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். உங்களுக்கு நீங்க செய்யறது சரி, எத்திக்கலி ஆல்சோ. ஓகே, சரின்றது வந்து எத்திக்கலி சரி இல்லாம இருக்காது. உங்களுக்கு நீங்க செய்யறது சரி, நான் சரியான பாதையில இருக்கேன், இது என்னுடைய இலக்கை அடையறதுக்கான ஒரு முக்கிய பங்கு அளிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஐ திங்க் யூ ஹேவ் டு கோ ஃபார் இட். உங்களுக்கு தேவை இப்ப வந்து நீங்க ஒரு கூண்டு கிளி மாதிரி இருக்கீங்க. அதை நம்ம ஒரு தங்க கூண்டுக்குள்ள கூட வச்சிருக்கலாம். பட் அந்த கிளியை வெளியில விட்டாதானே அதுக்கு அழகு. அப்படியே பாருங்க, நினைச்சு பாருங்க, அப்படியே கண்ணு மூடி யோசிச்சு பாருங்க. அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு பறக்குறீங்களாம் அந்த ஸ்பீட்ல, அந்த காத்துல, எதிர்காத்துல எப்படி இருக்கும் அந்த வேகம், அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த அமைதி உங்க வாழ்க்கையில கிடைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? யாரோட ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்த்தும் நம்ம பயப்படக்கூடாது. ஒரு வேலையை அவங்க என்ன இப்படி நினைச்சிருவாங்களோ, நினைக்கிறவங்க வாயை நீங்க மூடவும் முடியாது, உங்க இதயத்தை திறந்து காட்டவும் முடியாது. நான் சொல்றது சரின்னா 100% அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நீங்க செக்வன் சாவியை தான் சூஸ் பண்ணீங்க, நான் நம்புறேன், புரிஞ்சுக்கிறேன். அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான தங்க சாவி உங்ககிட்ட தாங்க இருக்கு. அந்த சாவியை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை எப்படி இன்னும் சிறப்பா மாத்திக்கணும் அப்படின்றது உங்க எண்ணங்கள்லயும் உங்க மனசுலயும் தான் இருக்கு. வாங்க இந்த வாரம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பியூட்டிஃபுல், அழகு அப்படின்றத டைப் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கான மெசேஜ் இதோ. ஓகே, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும். ஓகே, அது உங்க ஆசை, நீண்ட கால ஆசையா இருக்கலாம். அதுக்கு நீங்க பணம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல சேர்க்கவே ஆரம்பிக்கலையா? நீங்க சேர்க்கவே ஆரம்பிக்கலன்னா திஸ் இஸ் டைம்ஸ் அப். சீக்கிரம் பணம் சேர்க்க ஆரம்பிங்க. ஒரு வீடு கட்டணுமோ, இல்ல ஒரு பொருள் வாங்கணுமோ, ஒரு தங்கம் சேமித்தல், ஏதோ ஒரு விஷயம். அதுக்கு ரொம்ப நாள் நீங்க வந்து யோசிச்சிட்டே இருக்கீங்க, பண்ணலாமா, முடியுமா. கட்டாயமா இது ஒரு அஷூரன்ஸ் கார்டு, உங்களால முடியும். அந்த ஒரு பொருளாதார ரீதியான உயர்வு இருந்தா உங்களால கண்டிப்பா நீங்க நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் கன்சிடர் திஸ். அண்ட் அந்த பண தேவைக்கான சேமித்தலை இன்னைக்கே ஆரம்பிங்க, இந்த நொடி. ஏற்கனவே சேமிச்சுட்டு இருக்கேங்க, நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடன் அப் பண்ணுங்க. அந்த 2 மாசத்துக்கு சேர்த்து சேமிப்போம்ல, அந்த மாதிரிலாம் அந்த டிப் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். தேவையில்லாத காசிப்ல மாட்டாதீங்க. யாரையாவது கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அந்த இடத்த விட்டு வெளில வந்துருங்க. அந்த இடம் உங்களுக்காக அல்ல. அண்ட் ஸ்டாப் பீயிங் டூ கிவிங். இந்த வாரம் வந்து செஞ்சாங்கன்னா செய்யுங்க, செய்யலைன்னா செய்யாதீங்க. ஸ்ட்ரிக்டா இந்த வாரம் யோசிங்க. ஏன்னா எனக்கு எல்லா கார்ட்ஸுமே அதே மாதிரி தான் வருது. 3 கார்ட்ஸுமே அதே மாதிரி ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கு. செய்யறாங்கன்னா செய்யுங்க, செய்யலைன்னா செய்யாதீங்க. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என் சேனல் எப்பவுமே ரா மெசேஜஸ் தான். ரொம்ப இந்த பூசி குட் திங்ஸ் எல்லாம் சொல்லி இன்னும் இது வந்து அக்செப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க செய்யலைன்னா கூட நம்ம செய்யணும் இல்லையா? இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம நோ அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க. நீ செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா நீங்க எல்லாரையும் பழக்கி வச்சிருக்கீங்க. நோ சொல்லாம எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்லி எல்லாரையும் பழக்கி வச்சிருக்கீங்க. ஸோ திடீர்னு நீங்க வந்து நோன்னு சொன்னீங்கன்னா அதை அக்செப்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்டார்ட் சேயிங் நோ wherever you have to say no and appreciate. யாராவது உங்களை அப்ரிஷியேட் பண்ணும் போது அந்த அப்ரிசியேஷனை அட்ராக்ட் பண்ணுங்க. அப்போ நிறைய அப்ரிசியேஷன்ஸ் உங்களை தேடி வரும். பியூட்டிஃபுல். இங்க பாருங்க, பியூட்டிஃபுல் கார்ட்ஸ். ஸோ
டிராவல் ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கான பிளான்ஸையும் இந்த வாரம் நீங்க போட ஆரம்பிக்கலாம். ஏன்னா புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இனிமேல இருந்து வரப்போகுது. உங்களுக்கே ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் தேவை இல்ல, அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு டைம் பீரியட் தேவை. ஸோ அந்த டைம் பீரியடை வந்து ஒரு சின்ன பிரேக்கா எடுத்துக்கிட்டு கோ ஹெட் அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி சீஸ் பண்றது அப்படின்றத பாருங்க. ஒரு கெரியர் சேஞ்ச்ல ஒரு ஏதாவது ஒரு கெரியர் சேஞ்சுக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்குமே அது ரொம்ப சிறந்த வாரமா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போய் பேசுங்க, ஸ்டார்ட் நெட்வொர்க்கிங். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா திஸ் இஸ் அ டைம் டு நெட்வொர்க். அண்ட் ஒரு கேள்வி, நீங்க ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ற ஒரு பர்சனா, எதுக்கு எடுத்தாலும் ஐயோ நான் இப்படி தெரியாம பண்ணிட்டேன், என்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு உங்க மேலேயே பிளேம் கேம் போடுறவங்களா நீங்க? அந்த கில்ட்டை விட்டு வெளியில வாங்க. doesn't work that way. சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ண ஆரம்பிங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளாகவும் இருக்கும். உங்க பண ரீதியான முன்னேற்றங்களை உங்களுக்கு தெரிந்தவர்கள் கிட்ட ரொம்ப ஷேர் பண்றீங்கன்னா ஸ்லோவா அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க. நான் எப்பவுமே சொல்வேன், டோன்ட் டாக் அபவுட் யுவர் கேக் அன்டில் இட் பேக்ஸ். ஞாபகம் இருக்கா? என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றீங்கன்னா நான் ரொம்ப கன்சிஸ்டன்டா சொல்லிக்கிட்டு இருப்பேன். பேச தேவையில்லை யார்கிட்டயுமே, இதை பத்தி நம்ம விஷயங்களை பேச தேவையில்லை. அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் growth அண்ட் ஹீலிங்கை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் யோர் செல்ஃப். உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தேவையில்லாம இம்பல்சிவா ஸ்பெண்டிங் பேட்டர்னை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, அதையும் நீங்க பார்க்கணும். இந்த செட் ஆஃப் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைய வரிய கொடுக்குது, நிறைய கவலையை கொடுக்குது. ஆப்டமிஸ்டிக்கா சரி இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா சரி இப்ப இது ஆயிடுச்சு, இதை எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நிறைய சன் எனர்ஜி பாக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு உங்களை எனர்ஜைஸ் பண்றதுக்கான அந்த ஆற்றல் உங்களை தேடி வரும், உங்களுக்கு அது கிடைக்கும் கூட. ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? மெடிடேஷன் பண்ணலாமா, இல்ல ஒரு வாக்கிங் போலாமா, ஃப்ரெண்ட் யார்ட்டையாவது பேசலாமா, இல்ல வாட் இஸ் த திங் அப்படின்றத யோசிங்க. ஈவன் ரைட்டிங் ஹெல்ப்ஸுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, ஸ்டார்ட் ஜேர்னலிங், எழுதுங்க. ஸ்டார்ட் ரைட்டிங் வாட் எவர் இஸ் ஹர்ட்டிங் யூ, வாட் எவர் யூ லைக், வாட் எவர் யூ டோன்ட் லைக், அண்ட் லாஃப் அவுட் லவுட். நிறைய சிரிங்க, சிரிக்க சிரிக்க சந்தோஷம் நிறைய உங்களை அட்ராக்ட் பண்ணும். அண்ட் ஹெல்த் நல்லா இருக்கு. அப்படி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கோல்டன் சன்னா நிறைய சன் எனர்ஜி கார்ட்ஸ்ல பாக்குறேன். நல்ல ஒரு ஜொலிக்கிற சூரியனை வந்து உங்க வால்பேப்பரா வச்சுட்டு கோல்டன் ஷைன் நவ் இந்த ஸ்விட்ச் வேர்டை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வால்பேப்பராவே செட் பண்ணி பாருங்க, கோல்டன் ஷைன் நவ். நிறைய அபண்டன்ஸ், நிறைய அன்பு உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினைச்சுவீங்க. ஒரு சன் ஜொலிக்கிற தங்கம் போல ஜொலிக்கிற ஒரு சூரியனை வைங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும். அண்ட் ஆல்சோ ட்ரை பண்ணி பாருங்க, சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு பண்ண முடியுதான்னு. இந்த வாரம் அதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா முடியும்னு நம்புறேன், நல்லாவும் இருக்கும்னு நம்புறேன். சிவன் மெசேஜ் உங்களுக்காக என்னன்றத பார்த்துடலாமா? அதாவது நான் யூஸ்வலா வந்து இந்த வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்து விநாயகர் கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். சரி இந்த தடவை சிவன் கார்ட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துறேன். விநாயகர் கார்ட்ஸே வந்துருச்சு பாருங்களேன், எவ்வளவு அழகு. உன் தவறுகளை திருத்திக் கொள்ளும் வாரமாக இந்த வாரத்தை பயன்படுத்திக்கோங்க. நான் சொன்னேன்ல, பிளேம் பண்ணிக்காதீங்க, ஒரு கில்ட்ல போய் மாட்டிக்காதீங்க. ஐம் சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நான் இப்பதான் சொல்லி முடிக்கிறேன், ஒரு கில்ட்ல போய் மாட்டிக்காதீங்க, அதுதாங்க தவறு. நம்மளே பிளேம் பண்ணிக்கிறதும், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐயோ இது என்னாலதான் நடந்துச்சு, அவங்க அப்பவே சொன்னாங்க, இவங்க எப்பவே சொன்னாங்க. வரும் டைம் வரும்போதுதான் நமக்கு அதை பண்ணணும்னு தோணும். ரிலாக்ஸ், இப்பவே போட்டு அது ரொம்ப இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு, நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம சந்தோஷமா இருக்க நம்மளே நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தவறு பண்ணிட்டீங்களா, இட் இஸ் ஓகே, எவ்ரிபடி மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். அதை இவ்வளோ பெரிய தப்புன்னு நினைக்காம சரி தப்பு பண்ணிட்டேன், இன்னுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கே சொல்லிக்கிட்டு அது ஒரு பெரிய விஷயமா நீங்களே நினைச்சு கில்ட் ஆகி வலிய கொடுத்து அது ஒரு டோன்ட் டூ தட் டு யுவர் செல்ஃப். அமைதியா இருங்க. எது நடந்தாலும் எது நடக்கிறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு செய்யறது பெட்டரா இருக்கும் இல்லையா? பண்ணிட்டு ஐயோ அப்படி பண்ணிட்டேனே நினைக்கிறதுக்கு பதிலா சரி பண்ணிட்டேன், இன்னுமே இது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு விஷயத்த இந்த வாரம் பண்றதுக்கு முன்னாடியே
இத செய்வது சரியா இருக்குமா, செஞ்சா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, என்னெல்லாம் நடக்கக்கூடும் அப்படின்றத யோசிச்சுட்டு செய்யுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இருங்க இருங்க, இன்னும் நம்ம இன்னர் சைல்ட் கார்டே எடுக்கல. ஸ்டில்னஸ், அமைதி, அமைதின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. டப், அமைதியா இருங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கலாம், நிறைய விஷயங்கள் இரிட்டேட் பண்ணலாம். ப்ரூஸ்லி சொன்னார் இல்ல, ஸ்டே லைக் ஸ்டில் வாட்டர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஒரு சலனமே இல்லாத நீரோடை மாதிரி இருந்துட்டோம்னா, அப்படியே போயிட்டே இருந்துட்டோம்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தெரியாது, ரிலாக்ஸ்டா இருக்கும். எது வந்தாலும் ஓகே ஓகே, டேக் த 25, ஐ அம் கூல், சில் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூல் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. எவ்வளவு பேர் ரொம்ப கூலா இருக்கீங்க அப்படின்றதையும் நான் பாக்குறேன். ஸ்டில் கடினம் தான், இட் இஸ் நாட் ஈஸி. வாயில எல்லா வடை என்ன பிரியாணியே செய்யலாம், பட் அதை ப்ராக்டிஸ் பண்றது இட் டேக்ஸ் அ லாட். பட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அமைதி கிடைக்கும் பாருங்க, பேரானந்தம். ஆனந்தம் இல்ல, பேரானந்தம். ஓகே, உங்களோட இன்னர் சைல்ட் கார்டு, ஸ்பெண்ட் டைம் வித் நேச்சர். பியூட்டிஃபுல். ஓகே, இயற்கையோட எந்த அளவுக்கு உங்களை வந்து இணைச்சிக்க முடியுமோ இணைச்சுக்கோங்க. நடங்க, வாக்கிங் போங்க, இல்ல சும்மா போய் நின்று வானத்தை பார்த்து பேசுங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு நம்பிக்கைய நம்ம எவ்வளவு விஷயங்கள்ல செலுத்துறோம், எவ்வளவு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் நம்ம நம்புறோம். அப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற நிலா, சூரியன், வானம், பூமி, மண், இதெல்லாம் எவ்வளவு ஆற்றல் உடையது. இன்னும் நின்று பேசுங்க. யார் வேணா என்ன வேணாலும் சொல்லிட்டு சத்தம் போட்டு பேசணும்னு அவசியம் இல்லை, காமா பேசுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வாரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருங்க, நான் மட்டும் என் வாழ்க்கையை கொண்டாடல, என் வாழ்க்கை என்ன கொண்டாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பிங்க. பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கட்டும் திஸ் மினிட் ஆன். ஸோ அந்த ஸ்விட்சோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா யூ நோ வாட் டு டு, ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் keep smiling.